அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மாமல்லபுரம் அடுத்துள்ள கோவளத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள நாளை இரவு சென்னை வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான நிலையத்தில் இருந்து காரில் கோவளம் நட்சத்திர விடுதிக்கு செல்வதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள். அறநிலையத்துறைக்கு தேர்வான உதவி பொறியாளர்கள், உதவி ஸ்தபதிகள் உட்பட 80 பேருக்கு பணி நியமன ஆணை. புதிதாக தேர்வான அதிகாரிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் 26 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட விருந்து மண்டபம் உள்ளிட்ட கட்டடங்கள் தலைமை செயலகத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். மாவட்டம் இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ரூபாய் 23 கோடியே 67 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முடி காணிக்கை மண்டபம், அன்னதான கூடம், விருந்து மண்டபம் மற்றும் பூஜை. கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலிலிருந்து களவாடப்பட்டு இங்கிலாந்திலிருந்து மீட்கப்பட்ட திருமங்கையாழ்வார் சிலை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் சிலையை பார்வையிட்டார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அறையை மாற்றுவதற்கான 5 கோடியே 54 லட்சம் ரூபாய் டெண்டரில் முறைகேடு என புகார். நாளிதழ் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவையில் திமுக கொறடா ஏவா வேலு கேள்வி. டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆன்லைனில் விடப்படவில்லை. இந்த டெண்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் வந்துக்கிறாங்க. ஆனால் நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? நீங்கள் எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்கள் பியூரிசி என்று நாங்கள் சொன்னீங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கம் பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்போ ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தனது அறையை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி அமர்ந்து பணியாற்றிய இடம் என குறிப்பிட்டு ஏவ வேலு கேள்வி. பேரறிஞர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இத்தனை முதலமைச்சர்களும் முதலமைச்சரிலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஏழ்மையை போக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வளர்ச்சி என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டு அதிகாரிகள், தொழில் முனைவோர் வந்து அமரும் வகையில் முதலமைச்சருக்கான தற்போதைய அறை அப்டேட் செய்யப்படவில்லை. IAS அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு உரிய கழிவறை வசதி கூட இல்லாததால் தற்காலிகமாக மாற்றுவதாக அமைச்சர் ராதவ் விளக்கம். பல்வேறு அரசு ஊழியர்களாகட்டும், வெளிநாட்டு பிரதிநிதிகளாகட்டும், நம்மளுடைய விசிட்டர்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு அமெரிக்கன் கான்சுலேட்டோ ஒரு வெளிநாட்டு அதிகாரிகள் வரும்பொழுது உட்காரக்கூடிய இடம் இன்னும் அப்டேட் செய்யப்படலை. முதலமைச்சருடைய S1, S2, S3, S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்காந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்காந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர. முதலமைச்சர் அறை மாற்றம் குறித்த டெண்டர் இறுதி செய்யப்படவில்லை என நாளிதழில் வெளியான செய்தி தவறானது. சட்டப்பேரவையில் திமுக கொறடா ஏவ வேலுவுக்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா பதில். கர்நாடக வனத்துறையால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும். சட்டப்பேரவை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் திமுக, அதிமுக, பாமக இடதுசாரிகள் வலியுறுத்தல்.
தமிழர்களை சுட்டுக் கொன்ற வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிய கர்நாடகாவை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளதா? சட்டப்பேரவை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் திமுக கேள்வி. கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சிபிஐ விசாரணைக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என சட்டப்பேரவையில் பாமக கேள்வி. தமிழர்களை சுட்டுக் கொன்ற வனத்துறையினர் மீது கர்நாடக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் விளக்கம். கர்நாடகாவில் நடைபெறும் விசாரணையை தமிழ்நாடு அரசு கண்காணித்து வருவதாகவும் உறுதி. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் அளித்த பிறகு அமைச்சர் CTR நிர்மல்குமார் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் அவை குறிப்பில் இருந்து நீக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை மறைமுகமாக விமர்சித்து பேசியதால் சபாநாயகர் JCD பிரபாகர் உத்தரவு. சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்ற பதில் போன்று இல்லாமல் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்துமில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உட்காருங்க பேசுறதுக்கு உட்காருங்க மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. யாருடைய கவனத்தை ஈர்க்க சிறப்பு தீர்மானத்திற்கு தொடர்பில்லாததை பேசுகிறீர்கள்? சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமாருக்கு சபாநாயகர் JCD பிரபாகர் கண்டிப்பு. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை தாக்கல் செய்யும் போது முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேசிக் கொண்டே இருந்த அமைச்சர் சரத்குமார். எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, விடுத்த வாய்மொழிக்கு வெற்றி என்னும் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. பேனாவில் மெய்போட்டு எழுதாமல் மெய்போட்டு எழுதிய பாரதியின் வரிகளுக்கு வெற்றியின் முகமாய் வெற்றியின் முகவரியாய் தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லா தலைவா, எங்களை ஆளும் தமிழகத்தின் தவப்புதல்வா. போதும் முடித்துக் கொள்ளுங்கள் என சபாநாயகர் கூறியதையும் பொருட்படுத்தாமல் முழுமையாக புகழ்ந்து முடித்தார். எங்களை ஆளும் தமிழகத்தின் தவப்புதல்வா, தங்கள் பாதம் பணிந்து அமைச்சர் அப்புறம் நீங்க அமைச்சர் இங்க பாருங்க. மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கை எண் 35. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை சூட்டியது ஏன்? தாவேக அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு விரும்பும் பெயரை வைத்துக் கொள்ளலாமே என ஏவ வேலு கேள்வி. அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கான பெயர்களை திமுக மாற்றியதாக ஏவா வேலுவுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பெயர் இல்லை என்றும் திட்டவட்டம். அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமாக மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். பெரியாரை கொள்கை தலைவர் என கூறும் தாவேக அரசு கோவையில் பெரியார் பெயரில் உருவாகி வரும் நூலக பணிகளை கிடப்பில் போட்டது ஏன் என ஏவ வேலு கேள்வி. கோவையை பொறுத்தமட்டில் தந்தை பெரியார் நூலகம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கிற தருவாயில் இருந்தது. ஆனால் அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு 5%
கட்டடம் நிலுவையில் இருந்தது. நான் கேட்க விரும்புவது, இந்த 3 மாத காலமாகிறது. கொள்கைத் தலைவர் என்று நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட இந்த நிலையில் இந்த 3 மாதம் அது இன்றும் திறக்காமல் இருப்பது என்பதை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். சமூக நீதி, பெரியார் கொள்கைகளை பேசும் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் பெரியாருக்கு ஏன் சிலை இல்லை என ஆதவர்ஜுனா பதில் கேள்வி. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் உள்ள மேஜை நாற்காலிகளை கலை நயத்துடன் செய்து கொடுத்தது நான் தான் என ஏவா வேலு பெருமிதம். இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்துருக்க கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற கலநய டேபிள், எங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கிறது கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்யப்பட்டது. நான் பேசின பிற்பாடு ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்று கூறி ஏவா வேலுவை சபாநாயகர் கலாய்த்த நிலையில் அரசு பணத்தில் செய்யப்பட்டது என்று அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்றத பேசுங்க. முடிச்சிருங்க. அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான். இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படும் என அமைச்சர் ஆதவர்ஜுனா அறிவிப்பு. இந்த ஆண்டிலேயே இருபாலருக்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் உறுதி. தமிழ்நாட்டில் 8 முதல் 18 வயதிற்குட்பட்ட விளையாட்டு வீரர்களை கண்டறிய 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம். வீரர் வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பான விளையாட்டு சூழலை உறுதி செய்ய தமிழ்நாடு விளையாட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா அறிவிப்பு. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 707 கோடி ரூபாய் மதிப்பில் ECR உள்ளிட்ட இடங்களில் 3 சாலை பணிகள். நெடுஞ்சாலைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். வண்டல் மண் அள்ள தமிழகத்தில் பல பகுதிகளில் அனுமதி கொடுக்கவில்லை என சட்டப்பேரவையில் அதிமுகவினர் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு இலவச வண்டல் மண் கொடுக்கப்படுவதாகவும் விவசாயிகள் என்ற பெயரில் மாஃபியாக்கள் மண் அள்ள அனுமதிக்க முடியாது என்றும் அமைச்சர் பிரபு திட்டவட்டம். அரசு கட்டடங்களை தனியார் கட்டடங்கள் போன்று பராமரிக்கப்பட வேண்டும் என தவேக அரசுக்கு பிரேமலதா வலியுறுத்தல். பார்த்த உடனேயே அரசு கட்டடத்திற்கும் தனியார் கட்டடத்திற்கும் வித்தியாசம் தெரிவதாகவும் சாடல். தமிழ்நாடு முழுக்க போறோம், ஒரு கவர்மெண்ட் கட்டடத்தை பார்க்குறோம், அதே ஒரு தனியார் கட்டடத்தை பார்க்குறோம். ஆனால் கவர்மெண்ட் கட்டடம் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் பார்க்கும்போது இது கவர்மெண்ட் கட்டடம் அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இருக்குது. இதான் உண்மை. ஆனால் இதே ஒரு தனியார் கட்டடம்னா எல்லா ஃபெசிலிட்டியோட சிறப்பாக இருக்கு. மாணவர் படுகொலை, குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு போதையே காரணம் என பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு என்கவுண்டர் மட்டுமே தீர்வு என்றும் வலியுறுத்தல். மாணவர்கள் கொலை, பாலியல் வன்கொடுமை அத்தனைக்கும் மிக மிக முக்கியமான ரூட் காஸ் என்னன்னா போதை, கஞ்சா போதை, டாஸ்மாக் தான். இது தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு 4 வயசு 2 வயசு 9 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன், அதை இங்கே சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா என்கவுண்டர் தான் அதுக்கு தீர்வு என்பதை பல இடங்களில் நான் பதிய வச்சிருக்கிறேன். அதனால அது ஒண்ணுதான் தீர்வு. அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தை மகப்பேறுக்கும் ஓராண்டு விடுப்பு. மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமான டாப்ஸ்
வரும் நாட்களில் உறுதியாக செயல்படுத்தப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. ஓய்வூதிய திட்டம் குறித்த குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை விஜய் ஒழித்ததாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கருத்து. முன்பு காசுக்கு காய்கறி வாங்குவது போல் வாக்குகளை வாங்கினார்கள் என ஆதவ் கூறியபோது திமுக அதிமுகவினர் அமளி. காய்கறி வாங்குவது போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களுடைய தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசணும்னா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க, நம்மளால உட்காருங்க. நான் யாரை பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க யாரை பத்தியும் பேசல. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் தொழில் தட விரைவு சாலை உருவாக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. சென்னை கன்னியாகுமரி 8 வழிச்சாலை, திருச்சி கரூர் நெடுஞ்சாலை மற்றும் கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை விரைவுபடுத்தப்படும் என அறிவிப்பு. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் தொழில் தட விரைவு சாலை உருவாக்கப்படும். சென்னை கன்னியாகுமரி 8 வழிச்சாலை, சென்னை நுழைவு வழித்தட சந்திப்புகளை மேம்படுத்துதல், திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் மற்றும் கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் கடல்வழி உயர்மட்ட சாலை கட்டம் கட்டமாக உருவாக்கப்படும். மும்பை நவி மும்பை கடல் இணைப்பு சாலை போன்று உருவாக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பு. சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் கடல்வழி உயர்மட்ட சாலை தொடர் மும்பை நவி மும்பை கடல் இணைப்பு சாலை போன்று கட்டம் கட்டமாக உருவாக்கப்படும். சென்னையில் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரை உயர்மட்ட சாலை. சென்னை சென்ட்ரல், கத்திப்பாரா, கோயம்பேடு ஆகிய பகுதிகளை இணைத்து முக்கோண வழித்தட சாலை அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னையின் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். 400 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை சென்ட்ரல், கத்திப்பாரா மற்றும் கோயம்பேடு ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கோண வழித்தட சாலைகள் மற்றும் பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலை மேம்படுத்தப்படும். மேலும் நீட் தேர்வை வைத்து காங்கிரஸ், பாஜக அரசியல் செய்வதாக சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீட் தேர்வை ரத்து செய்யலாம் என்றும் பேச்சு. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை. மத்திய அரசின் புதிய அறிவிப்பை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சென்னை இரும்பு பாலத்திற்கான தூண்கள் நிறுவப்பட இருந்த மெட்ரோ ரயில் நிலைய மைய அடித்தளங்கள் நேர்கோட்டில் இல்லை. பழைய வடிவமைப்பில் திட்டத்தை நிறைவேற்றினால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என நெடுஞ்சாலைத்துறை தகவல். புதிய வடிவமைப்புடன் சென்னை இரும்பு பாலப் பணிகளை தொடர நெடுஞ்சாலைத்துறை முடிவு. தவறான வடிவமைப்பால் பாலப்பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில்தான் நிறைவடையும் என தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தமிழக வெற்றிக் கழகத்துடன் தொடர்ந்து பயணிக்கப் போவதாக நேற்று அறிவித்திருந்த நிலையில் சந்தித்து பேச்சு. அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டதில் என்ன தவறு?
21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.